வணக்கம். இன்னைக்கு ரெக்ஸ் கிச்சன்ல நம்ம ஹெல்தியாவும் அதே சமயம் டேஸ்டியாவும் வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான கூட்டு செய்ய போறோம். இந்த கூட்டு பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கூட்டு நம்ம குக்கர்ல வேக வைக்காம நம்ம ஓபன் குக் தான் பண்ணி செய்ய போறோம். இந்த மாதிரி நம்ம செய்யறப்ப வாழைப்பூவோட தன்மை மாறாம நமக்கு டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் நமக்கு எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கூட்டு பண்றதுக்கு 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பை நம்ம டவால எடுத்துட்டு இத ஒரு 3 ல இருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கூடவே எந்த அளவுக்கு உப்பு தேவையோ உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், இது எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சிருவோம். நீங்கள் வேகிறது முழுசாக வேக வைக்காமல் பாதி அளவுக்கு மட்டும் குக் ஆகணும். இப்போ நம்ம மூடியை போட்டாச்சு, இது வெந்து வரட்டும். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை செக் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம பருப்பு வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வாழைப்பூ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே இது கூட சேர்த்துடலாம். நம்ம எந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வதக்கிட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துருவோம். நம்ம வாழைப்பூ சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் இது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நான் போட்டு வச்சுருக்கேன். வாழைப்பூ துவர்க்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. துவராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த தண்ணிக்கு பதிலாக மோரில் ஊற வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோட துவர்ப்பு இல்லாமல் இருக்கும். துவர்ப்பு இல்லாத பூவாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக தண்ணியிலே நம்மளாம் அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா வாழைப்பூவையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வாழைப்பூ கூட ஒரு கொத்து முருங்கைக்கீரை நான் உருவி வச்சுருந்தேன், இதை சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை ஒரு கொத்துலேருந்து 2 கொத்து அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். இப்போ எல்லா பொருளையும் கலந்தாச்சு. இப்போ பருப்பு வெந்துட்டு நமக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த டைமில் தண்ணியை சேர்த்துக்கலாம். நமக்கு பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு தான் நமக்கு வெந்திருக்கு. அதனால் நீங்கள் பச்சை தண்ணியை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா பருப்பு வேகிற டைம் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் நம்ம அந்த டைமில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாட் வாட்டர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அந்த டைமில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டான அளவில் சீக்கிரமாக நமக்கு வெந்து ரெடி ஆயிரும். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே தண்ணி விடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம தலைன்னு கொஞ்சம் திக்காக தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டுட்டு நமக்கு வாழைப்பூ வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும். மூடியை போட்டு இப்போ வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கூட்டுக்கு தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வாழைப்பூ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லாவே வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்து கலந்துடலாம். தேங்காவை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேருங்க. நல்லா வெந்த பிறகு நீங்கள் தேங்காய் சேருங்க. ஏன்னா தேங்காவை சேர்த்து நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்க போகிறதில்ல. அதனால நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்துட்டு நம்ம அலசி இது கூட சேர்த்துருவோம். லாஸ்ட்டாக நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால உப்பை சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுற டைமில் தான் அந்த தேங்காய் கொதிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட வேணாம். இப்போ தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்குவோம். 1 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்கிட்டு இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் மிளகாத்தூளை சேர்க்குறப்ப பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் சேர்த்து செகண்டுக்கு நம்ம மிளகாத்தூள் கருக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கருகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை அதில் சேர்த்துருங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை இதில் சேர்த்துட்டு இதை நம்ம வாழைப்பூ கூட்டு கூட நம்ம சேர்த்துருவோம். இது இந்த வாழைப்பூ கூட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் நமக்கு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு உடனே ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதோட வாசம் எதுவுமே நம்ம வெளியில் போகாமல் அதோட டேஸ்ட் நமக்கு முழுசாக நமக்கு கிடைக்கும். இப்போ டேஸ்டியான வாழைப்பூ கூட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.